வேதம் கூறுகின்றது, கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. இப்பொழுதும் சர்ச்சுக்குள்ளாக நிறைய கேட்டின் மகன்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் சீக்கிரத்தில் அவருடைய நாள் வரப்போகின்றது. அதால் கிறிஸ்தவர்களே, நீங்கள் ஜாக்கிரதை. நீங்கள் இன்னசென்ட்டாக இருக்கிறது, அந்த இன்னசென்ட்டே உங்களை ஆபத்துக்குள்ளாக கொண்டு சென்று விடும். அதனால தான் வசனம் கூறுகிறது, ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் அப்படி எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நீங்கள் ஆபத்துக்குள்ளே போக மாட்டீங்க. இந்த வீடியோவில் வரப்போகிற இந்த கேட்டின் மகன்கள் கிட்ட நீங்கள் சிக்கி கொண்டீர்கள் என்றால் நீங்கள் ஆபத்துக்குள்ளாக போய்விடுவீர்கள். இந்த கேட்டின் மகனை குறித்து இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள் போகலாம். கடைசியா சொல்றேன், 2 மணி நேரம் உட்காந்து ஒரு படத்தை பாரு. என்னன்னு சர்ச்சுக்கு வந்தா படம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி கொடுப்பாங்க, நீங்க படம் பாருங்கன்றீங்க. ஆமா சார், படத்துல நடிக்கிற தளபதியை பாரு, அஜிட்ட பாரு, சமந்தாவை பாரு, நயன்தாராவை பாரு, இதெல்லாத்தையும் பாரு. பார்த்துட்டு அம்புட்டு பிள்ளைங்களும் கடவுள் உயர்த்தி வச்சிருக்காருன்னா, தம்பி எந்த கடவுளுப்பா அந்த சினிமாக்காரங்களை உயர்த்தி வைத்திருக்காரு? கண்டிப்பாக எங்களுடைய கடவுளாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சினிமாக்காரனை வந்து உயர்த்தி வைக்க மாட்டாரு. உங்க கடவுள்னு சொல்லுங்க, உங்க கடவுளாகிய பிசாசு. ஏனென்றால் நீயே ஒரு பிசாசின் மகன். நீ முதலாவது போய் உன் பொண்டாட்டிக்கு போய் புத்தியை சொல்லு. உன் பொண்டாட்டி முதல்ல கீழ்ப்படியட்டும். கீழ்ப்படியதுக்கு அப்புறம், மனம் திரும்பினதுக்கு அப்புறம் நீ சபையை நடத்தவா. அதைத்தான் வேதவசனம் இவ்வாறாக கூறுகிறது. பாருங்கள், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள்னு வேதவசனம் கூறுகிறது. ஆனா இங்க நம்ம தம்பி இருக்காருல, தம்பி வந்து என்னன்னா, அவர் மனைவிக்கு கீழ்ப்படிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. இவர் மனைவிக்கு கீழ்ப்படிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இவர் இப்படிப்பட்ட சபையில் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த வீடியோ ஒரு ஃபோட்டோவையும் பாருங்கள், இவரோட மனைவியோட ட்ரெஸ்ஸை பாருங்கள். இவர் மனைவிக்கு போய் புத்தி சொன்னால் மனைவியே இவர் சொல்கிறத கேட்க மாட்டா. அதனால தான் வந்து ஊருக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு அலையிறாரு. அதனால் தம்பி அவர்களே, நீங்கள் போய் உங்கள் மனைவிக்கு முதல்ல உபதேசம் பண்ணுங்கள். அதனால் கிறிஸ்தவர்களே, முதலாவது ஒரு லேடிஸோ சரி, ஒரு அசிங்கமான ட்ரெஸ்ஸோ, ஒரு ஆபாச ட்ரெஸ்ஸுகளோ, இல்லை அரைகுறை ட்ரெஸ்ஸோ அவங்க உடுத்தி கொண்டு வந்தால் உடனே அவங்களுக்கு முத்திரை குத்துங்க, அவங்க கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள் கிடையாதுன்னு. அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, போதகியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஏனென்றால் நமக்கு வேத வசனம் திட்டமும் திட்டமாக 1 தீமோத்தேயுவில் கூறுகிறத பாருங்க. அந்த வசனத்தை, தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் சொல்லிக்கொள்ளுகிற அளவுக்கு ஸ்திரீகள் நற்கிரியைகளினால் தங்களை அலங்கரிக்க வேண்டும். தகுதியான வஸ்திரத்தினால் அலங்கரிக்கணும். அப்படின்னா அரைகுறை ட்ரெஸ்ஸும் இச்சையை தூண்டக்கூடிய ட்ரெஸ்ஸும் ஒரு ஸ்திரீ அணிந்து விட்டால் அவன் ஆட்டோமேட்டிக்காக ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டா. அதுக்கப்புறம் திரும்ப வந்து கடவுள் அவளுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. விசுவாசிகளே புரிந்து கொள்ளுங்கள். இப்படி அசிங்கமான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டாலே அவங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தம். அதில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை விட்டு வெளியே வரணும்னா உடனே மனம் திரும்பி தகுதியான வஸ்திரத்தையும் அணிந்து கொள்ளுங்க. பிறர்களுக்கு இடரலை உண்டாக்காதன்னு வேதவசனம் கூறுகிறது. இடரலை உண்டாக்காத ட்ரெஸ்ஸை அணிந்து கொள்ளுங்க. அப்படி நீங்கள் அணிந்து கொண்டீங்கன்னா நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போக மாட்டீங்க. இல்லை அரைகுறை ட்ரெஸ்ஸை போட்டிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போயிட்டீங்க. அதே போல தான் இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிறவர்கள் யார் யார் நிராகரிக்கிறார்களோ, யார் யார் ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ, அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போய்விட்டார்கள். திரும்ப வந்து கடவுள் அவர்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுதான் வேத வசனம் கூறுகிறது, அவருடைய வசனமே நியாயம் இருக்கும் என்று. ஆனால் இந்த கேட்டின் மகன், இந்த பிசாசின் மகனுடைய வாசகத்தை பாருங்கள். காட் வில் நாட் ஜட்ஜ் யூ, நோ ஜட்ஜ்மெண்ட். இப்படி சொல்லுகிறவர்கள் அத்தனை பேர்களும் பிசாசினால் உண்டானவர்கள். அதனால் விசுவாசிகளே, இந்த ஜட்ஜ்மெண்ட் நியாய தீர்ப்பை குறித்து ஒரு தெளிவான வீடியோவை என்னோட சேனலில் வெளிவரப்போகிறது. என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி.